இவரது பேட்டில் பந்து பட்டு தெறிக்கும் சத்தம் மைதானம் எங்கும் எதிரொலிக்கும். ஒரு போட்டியில் இவர் அடிக்கும் சிக்சர்களை என்ன இருக்கைகள் போதார். ஒரு நாள் போட்டியில் ஒருமுறை இரட்டை சதம் அடிப்பதே 99.9 விழுக்காடு கிரிக்கெட் வீரர்களுக்கு இயலாத காரியமாக இருக்கும் போது 3 இரட்டை சதங்களுக்கு சொந்தக்காரர். குருநாத்துடன் மோத குருநாத் போல வளர வேண்டும். ஆனால் குருநாத் ஒருவர்தான், அவர்தான் ரோஹித் குருநாத் சர்மா. மும்பையில் உள்ள நாக்பூரில் பிறந்தவர்தான் இந்த ரோஹித் சர்மா. குடும்பத்தின் வறுமை காரணமாக போரிவல்லியில் உள்ள தாத்தா வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் ரோஹித் சர்மா. 6வது படிக்கும் போது கோடை விடுமுறையில் உள்ளூர் கிரிக்கெட் கிளப்பில் விளையாட சேர்ந்தார் அவர். பேட்ஸ்மேனுக்கான போட்டியில் நிறைய நபர்கள் இருந்ததால் முதலில் ஆஃப் ஸ்பின்னராகத்தான் விளையாட ஆரம்பித்தார். ஒரு வருடம் கழித்து அங்கு நடந்த அண்டர் 12 இறுதிப் போட்டியில் முக்கியமான விக்கெட்டை எடுக்க பயிற்சியாளர் தினேஷின் கவனம் ரோஹித் மீது விழுந்தது. வீட்டில் பேசி கிரிக்கெட் பயிற்சிக்காக விவேகானந்தா பள்ளியில் சேர்க்க சொன்னார் தினேஷ். இப்போது உள்ள பள்ளி கட்டணம் மாதம் 30 ரூபாய் தான். அதுவே என்னால் செலுத்த முடியவில்லை. இந்த பள்ளி கட்டணம் மாதம் 275 ரூபாயை எப்படி செலுத்துவது என கேட்டார் ரோஹித்தின் மாமா. இதனால் பள்ளியில் பேசி ரோஹித்தை கட்டணம் இல்லாமல் படிக்க வைத்தார் பயிற்சியாளர் தினேஷ். ஒரு நாள் பயிற்சியாளர் தினேஷ் மைதானத்துக்கு தாமதமாக வர ரோஹித் பேட்டிங் ஆடுவதை பார்த்தார். இதனால் அவரை ஓபனிங் ஆட வைக்கலாம் என்ற யோசனை தோன்றியது அவருக்கு. நெட்ஸில் பேட்டிங் ஆட சொன்ன போது அசால்ட்டாக பந்தை அடித்தார் ரோஹித். அதுவரை 8வது அல்லது 9வது இடத்தில் இறங்கிக் கொண்டிருந்த ரோஹித் கில்ட் ஷீல்ட் டோர்னமெண்டில் ஓபனிங் இறக்கப்பட 120 ரன்கள் குவித்து ஓபனிங் இடத்தை தனக்கானதாக்கினார். ஆனாலும் மும்பை அணிக்காக அண்டர் 16 ட்ரையல்ஸுக்கு சென்று தேர்வாகவில்லை அவர். ஆனால் அந்த வருடம் அதிர்ஷ்டவசமாக பிசிசிஐ அண்டர் 16க்கு பதிலாக அண்டர் 15, அண்டர் 17 என 2 வகை அணிகளை கொண்டு வந்ததால் ஒரு வருடம் நன்றாக பயிற்சி பெற்று அடுத்த ஆண்டு ட்ரையல்ஸில் தேர்வானார். அங்கு சிறப்பாக விளையாட ஜூனியர் தேர்வுக்குழுவின் தலைவராக இருந்த பிரவீன் அம்ரே ஸ்காலர்ஷிப்புடன் கிரிக்கெட் விளையாடும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். மும்பை அணிக்காக ரஞ்சி கோப்பை போட்டியில் தேர்வாகி சிறப்பாக விளையாடி 2006ஆம் ஆண்டு உலகக்கோப்பைக்கான இந்திய அண்டர் 19 அணியில் இடம் பிடித்தார் ரோஹித். இதை அடுத்து 2007ஆம் ஆண்டு அயர்லாந்து அணியுடனான ஒருநாள் போட்டியில் இந்திய அணிக்காக ஆட ரோஹித் தேர்வு செய்யப்பட்டார். அந்த ஆண்டு தொடங்கப்பட்ட T20 உலகக்கோப்பை அணியிலும் இடம்பெற தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றார். அதில் காலிறுதியில் தென்னாப்பிரிக்க அணியுடன் அரை சதமும், இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானுடன் விக்கெட் விடாமல் 16 பந்துகளில் 30 ரன்னும் அடித்தார். அடுத்த சில காலம் இந்திய அணியில் விளையாடியவர் மோசமான ஃபார்ம் காரணமாக அணியிலிருந்து நீக்கப்பட்டார். இது குறித்து பேசிய ரோஹித், நான் அனுபவ குறைவாக நடந்திருக்கிறேன். போட்டியின் போக்கை அறியாமல் தேவையில்லாத ஷாட்களை ஆடி தவறு செய்து விட்டேன் என பின் நாட்களில் கூறியிருக்கிறார். போதும் கூட அதே தவறுகளை ரோஹித் செய்வதும் உண்டு. 2009ஆம் ஆண்டு ரஞ்சி கோப்பையில் சிறப்பாக விளையாடி ஒரு போட்டியில் முச்சதமும் அடித்தார். அதனால் இந்திய ஒருநாள் அணியில் மறுபடியும் வாய்ப்பு வர ஜிம்பாப்வே மற்றும் இலங்கைக்கு எதிரான போட்டியில் சதம் அடித்தார். அடுத்து தென்னாப்பிரிக்கா தொடரில் ஸ்டெயின் மற்றும் மார்க்கலுக்கு எதிராக திணறி அந்த தொடரில் சரியாக விளையாடவில்லை ரோஹித். இதனால் 2011 உலகக்கோப்பைக்கான 15 பேர் கொண்ட அணியில் தேர்வு செய்யப்படவில்லை. அந்த இரவு இந்திய வீரர் யுவராஜ் சிங்குடன் பேசிய போதுதான் தன்னுடைய விளையாட்டு முறை மோசமாக உள்ளதையும் பிளேயிங் ஸ்டைலை மாற்ற வேண்டும் என்பதையும் உணர்ந்தார் ரோஹித். தன்னுடன் விளையாடிய அனைவரும் உலகக்கோப்பை விளையாட அதை டிவியில் பார்த்தது ரோஹித்துக்கு வலி மிகுந்ததாக இருந்தது. மும்பை அணியில் தன்னுடன் விளையாடிய அபிஷேக் நாயருடன் சேர்ந்து பயிற்சி முறையை மாற்றியமைத்தார். காலையில் சீக்கிரமாக எழுந்து ஜிம்முக்கு சென்று பிட்னஸை மேம்படுத்தியதோடு மைதானத்துக்கு வந்து பேட்டிங் பயிற்சியும் செய்தார். உடல் அளவிலும் மனதளவிலும் தன்னை தயார்படுத்திக் கொண்டார். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவரது பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. 2013இல் லண்டனில் ஒரு இரவுதான் ரோஹித்தின் மொத்த வாழ்க்கையையும் திருப்பி போட்டது. சாம்பியன்ஸ் டிராபி போட்டிக்கு முந்தைய நாள் இரவு தோனி மிடில் ஆர்டரில் இறங்கிக் கொண்டிருந்த ரோஹித்தை தவானுடன் ஓபனிங் இறங்க முடியுமா என கேட்க உடனே ஒத்துக்கொண்டார். அதன்பின் அவர் கெரியரில் அனைத்தும் உச்சம்தான். அந்த ஆண்டே வெஸ்ட் இண்டீஸ் உடனான டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு கிடைக்க முதல் போட்டியிலேயே 177 ரன்கள் அடித்தார். அடுத்த போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்றது. சச்சின் அந்த போட்டியுடன் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். முதல் இன்னிங்ஸில் 182 ரன்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அவுட் ஆக 2வது இன்னிங்ஸை ஆடியது இந்தியா. சச்சினின் கடைசி போட்டி என்பதால் மொத்த இந்திய ரசிகர்களும் அந்த போட்டியை உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர். வான்கடே மைதானம் நிரம்பி வழிந்தது. சச்சினின் பேட்டிங்கை காண வந்த கூட்டம் சச்சின் 74 ரன்களுக்கு அவுட் ஆனதும் அமைதிக்கு சென்றது. 6வது பேட்ஸ்மேனாக களமிறங்கிய ரோஹித் வெஸ்ட் இண்டீஸ் பந்து வீச்சாளர்களை பந்தாடினார். மொத்த மைதானமும் ஆர்ப்பரித்தது. இந்திய வீரர்கள் அனைவரும் விக்கெட்டை இழந்த போதும் கடைசி வரை விக்கெட் விடாமல் 111 ரன்கள் அடித்தார் ரோஹித். ரோஹித் பெவிலியன் திரும்பும் போது மொத்த வான்கடே மைதானமும் எழுந்து நின்று கைத்தட்டியது.
அடுத்து இந்திய அணியின் நிரந்தர ஓபனிங் பேட்ஸ்மேன் ஆனார் ரோஹித். ஒருநாள் போட்டியில் இரட்டை சதத்தை 3 முறை அடித்து மிரட்டினார் ரோஹித். 2015 உலகக்கோப்பையில் விளையாடி 330 ரன்கள் அடித்தார். அடுத்து 2019 ஆண்டு நடந்த உலகக்கோப்பையில் துணை கேப்டனாக செயல்பட்டதோடு 5 சதங்களுடன் 648 ரன்கள் விளாசி அந்த தொடரில் அதிக ரன்கள் அடித்த வீரரானார். ரோஹித்தை சில பந்துகளிலேயே விக்கெட் எடுத்து விட்டால் தான் உண்டு, இல்லை என்றால் அந்த போட்டியை எளிதாக எதிரணியின் கையிலிருந்து எடுத்து சென்று விடுவார் ரோஹித். இந்தியா போன்ற சப் கான்டினென்ட் பிட்ச்களில் ஆடிய சிலர் மட்டுமே பவுன்சரை நன்றாக ஆடுவர். அதில் ரோஹித்தும் ஒருவர். இவரின் புல் ஷாட்டிற்கென்று தனி ரசிகர் கூட்டமே உண்டு. பந்தை நன்றாக கணித்து ஒரு நொடி லேட்டாக ஆடும் ஒரு சில வீரர்களில் ரோஹித்தும் ஒருவர். ஒரு நாள் போட்டியில் 10,000 ரன்களை கடந்த சொற்ப வீரர்களில் ரோஹித்தும் ஒருவர். 2022 ஆண்டு இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்ட ரோஹித் இந்த ஆண்டு உலகக்கோப்பையில் கேப்டனாக களம் இறங்கி இருக்கிறார். இதில் ஆப்கானிஸ்தான் அணியுடன் சதம் அடித்ததுடன் ஒரு நாள் போட்டியில் அதிக 6, ஒரு நாள் உலகக்கோப்பையில் அதிக சதம் என பல சாதனைகளை தன்வசம் ஈர்த்திருக்கிறார். பல சாதனைகளை தன்வசம் ஆக்கியிருக்கிறார். இந்த உலகக்கோப்பையை இவரின் தலைமையில் வென்று கொடுத்து மேலும் பல சாதனைகளை படைப்பாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.